ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம். ரிசல்ட் வந்து அந்த 4ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஏடிஎம்கேவும், டிஎம்கேவும் ஈவினிங் வந்து சரி சிஎம் வந்து ஏதாவது விஜய்க்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா அடுத்த பெரும்பான்மை இருக்கிற ஏடிஎம்கே, டிஎம்கே அலையன்ஸ் போட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜக வந்து விஜய் வந்து தவறா வழி எடுத்துருன்னு சொல்லி அப்படி ஒரு இது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரஜினி அங்கிள்னு சொல்லிட்டு நேரா ஹாட் ஸ்கோரா வந்து விஜய் வந்து திமுக எதிர்த்தது. அது ஒரு இன்னொரு காரணமா பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி அடுத்து வந்து விஜய் வந்து அவரு ஒரு கட்டத்தில வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கக்குள்ள அதன் பிறகு என்னன்னா, எடப்பாடி வந்து என்னன்னா, திமுக, ஏடிஎம்கே அல்லாத ஒரு ஒரு நபர வந்து முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தை போகக்குள்ள, அது வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி வந்து நான் தான் முதல்வர்ங்கிற மாரி உறுதியா இருந்துட்டாரு. அதனால திமுக என்ன பண்ணாங்க, அதிருப்தி ஆயிடுச்சு. சரி அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, விஜய் வந்து சிஎம் ஆக்கிக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டணி ஆட்கள அனுப்பிச்சு விட்டாங்க. இதுல என்ன தெரியும்னா, எடப்பாடி வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு அவர் வந்து வந்து ஒரு ஒரு அந்த சிஎம் பதவி மேல ஒரு மோகத்தில இருக்காருங்கிற விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. அ அதுவும் வந்து ஒரு கட்சி தலைவரா, ஒரு பொதுச் செயலாளரா அது வந்து அது ஒரு தகுதியா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏடிஎம்கே அதுக்கு அந்த ஒரு விஷயங்களால தான் இன்னைக்கு வந்து கட்சி வந்து 2ஆ உடையறதுக்கு கூட வாய்ப்பா இருக்கு. என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பதவி பதவின்னு கட்டி அலையறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்காங்கன்னா, நம்ம வந்து ஆட்சி அமைஞ்சிருந்தா நான் வந்து முதலமைச்சரா நான் வந்து அமைச்சரவையில இருந்த இடம் பெற்றுக்கலாம்னு சொல்லி மத்த எல்லா ஆளுங்களும் வந்து வெளில வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம எலக்ஷன்ல வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம்னு பல சொல்லியும் எடப்பாடி மீறி கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி பெரும்பான்மை கருத்த கேட்காம எடப்பாடி வந்து இண்டிவிஜுவலா முடிவு எடுக்கிறது ஒரு காரணமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் அ அதாவது விஜய் அல்லாத வேற ஒரு ஆள் முதலமைச்சர் ஆயிருந்தாங்கன்னா, தமிழகத்தில ஏடிஎம்கே வந்து சிதையாம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அந்த விஷயத்த வந்து திமுக வந்து முன்னெடுத்திருக்கு. ஆனா, அத வந்து எடப்பாடி நீங்க வந்து புரிஞ்சுக்காம, அவரும் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்காரு. விரைவில் வந்து என்னன்னா, ஒரு 3லேருந்து 6 மாசத்துக்குள்ள அடுத்த வந்து ஆட்சி கவிழ்ப்புக்கான விஷயங்கள வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கும் பொருட்டு தான் இப்ப வந்து ஒரு அணி வந்து வெளில வந்து விஜய்க்கு வந்து ஆதரவளிக்கிறத பார்க்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்சி வந்து எப்படி போகுது? அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து வேற சில கால்குலேஷன் மாறும். இப்போ வந்து திமுக இந்த விஷயம் பண்ணத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து சவுக்கு சங்கர களம் இறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கர் வெளில போனா ஒரு 1 1/2 மாசம் வந்து அந்த போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டாஸ் போர்டு வந்து இப்போ அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்ததுன்னா, எ அதுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்காம வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காவல்துறை ஆட்சேபனை தெரிவிச்சு, இப்ப அந்த விஷயங்கள் பல விஷயங்கள் முன்னெடுத்து அந்த போர்ட்ல வச்சா தான், அது அடுத்த கட்டத்துக்கு நகருக்கு போகும். அது ஒரு 3 மாசங்களோ, 6 மாசமா போயி, அவர் 6 மாசத்துக்கு பிறகு குண்டாஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்ப வந்து காவல் ஆட்சி மாற்றம் ஏற்படுறவாசி, ஃபெலிக்ஸ வந்து தாவைக்கால இருக்கிறவாசி, ஃபெலிக்ஸோட நம்பரா சவுக்கு சங்கர் இருக்கிறவாசி, சவுக்கு சங்கர் இன்னும் ஒரு 1 மாசத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு 15 நாளுக்குள்ளேயோ வெளில வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. சவுக்கு சங்கர் வந்த பிறகு திமுக எந்தெந்த துறையில எவ்வளோ எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க விஷயத்த வந்து ஏற்கனவே பேசியிருக்காரு. அந்த விஷயத்த பேசி இப்போ வந்து அவரே வந்து இண்டிவிஜுவலா என்னன்னா, அம் அ இடிக்கும் இதுக்கும் போயிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு டாமி அனுப்பிச்சு விட்டு அவர முக்கியமான அமைச்சர வந்து கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படியான மூவ வந்து தாவேகா வந்து மறைமுகம் செய்வதற்கான ஒரு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில வந்து அ எஸ்பி வேலுமணி, அப்புறம் வந்து இங்க இருக்கிற தாவேகால முக்கியமான சில ஆட்கள்லாம் நாமினேட் பார்க்க முடியுது. ஆனா, சவுக்கு சங்கர் வந்தா, இத நிறைவேத்திட்டு அடுத்ததா வந்து தன்னுடைய பிரபலத்துக்காக என்ன பண்ணுவாருன்னா, விஜய்யையும், ஆ மார்ட்டினையும் அந்த குடும்பத்தையும் வந்து அடி அடின்னு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே எஸ்பி வேலுமணி கூட்டணி சேர்ந்து இந்த கிரானைட், இந்த அ மலைகள குடையிறது அந்த ப்ராஜெக்ட்லாம் தலையிட்டு இருக்காரு. அதனால அதிலயும் தலையிட்டு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இடைஞ்சலாவும், ஒரு முட்டுக்கட்டையாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சவுக்கு சங்கர் வந்தா திமுக காலி பண்றாங்கன்ற விஷயத்த தாண்டி, தாவேகாவும் காலி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து அடுத்தது வந்து அம் கிங் மேக்கர் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத வந்து எப்படி திமுக, ஏடிஎம்கே, விஜய் கட்சியில முக்கியமானவர்கள் சேர்ந்து முடிவெடுக்க போறாங்க. இத வெளில விட்டு, ஆட விட்டு பார்க்க போறாங்கன்ற விஷயத்த போக தான் பார்க்க முடியும். ஆனா, சவுக்கு சங்கர் இன்னும் ஒரு 10 நாள்ல வெளில வந்தாருன்னா, அடுத்த தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் அவர் தான். ஏன்னா, இப்போ ஷோ இல்ல, முக்கியமான ஆட்கள்லாம் எதுவுமே இல்ல. இப்போ வந்து ரவீந்திரன் துரைசாமி, ஒரு சில ஆட்கள் பல ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க சொல்ற எதுவுமே நடக்கலங்கிற விஷயம். அடுத்து கிங் மேக்கரா வந்து சவுக்கு சங்கர் இருப்பாரு. அவ்வளோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளு. திமுக செஞ்ச துறை வாரியாக இருக்கிற ஊழல்களையும், அதிகாரிகள் செய்ற ஊழலையும் அக்குவேர் ஆலோசனை அலசி போடுவாரு. ஆனா, அத தாண்டி அவர் குற்ற செயல் செய்றாரு, வந்தது பழைய காலம் போய் பார்த்தா அத தாண்டி வந்து சவுக்கு சங்கர் விரைவில் வெளிய வராரு. அவர் வந்து கிங் மேக்கரா உருவாகுற விஷயத்த இந்த வீடியோல நம்ம வந்து நான் சொல்றேன். அ இது இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த நெட்வொர்க்க நீங்க வந்து புது டீமா வந்து